எழில் சுடர் சீரியல்ல இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸா ஆதரவு வந்து தாங்க. எழிலுக்கு வந்து அவார்டு வந்து கொடுக்க போறாங்க போல இருக்கு. அதை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த அவார்டு நிகழ்ச்சியில் நான் எதுக்கும் தெரியுமாமா கலந்துக்கிட்டேன். என்னோட இன்ஸ்பிரேஷனே வந்து ஒரு நபர் தாம்மா, செலியன் சார் தான். அவர் கையால் இந்த அவார்டு வாங்க போகிறேன்னு நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க நம்ம எழில். ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கனகவேல் பாட்டி, பசங்களையும் கூட்டிகிட்டு போனால் நல்லா இருக்கும், இதை எப்படி வந்து கேட்கறது ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி சுடர் வந்து யோசிச்சுட்டு இருக்கப்ப இந்துமதியும் அதே மாதிரி தான் திங்க் பண்ணுறாங்க. பசங்களையும் வந்து கூட்டிகிட்டு போனால் நல்லா இருக்குமே, நிச்சயம் வந்து இவர் அவார்டு வாங்குறாருன்னா அது ரொம்ப சந்தோஷமான விஷயமா தான் இருக்கும், கண்டிப்பாக வந்து கூட்டிகிட்டு போவாங்க நம்ம பசங்களான்னு இந்துமதி வந்து யோசிச்சுட்டு இருக்கப்ப கனகவேல் பாட்டி வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. பசங்களை நீ கூட்டிகிட்டு போனால் தானப்பா உன் மேலே மதிப்பு மரியாதைலாம் வச்சுருக்கிறதெல்லாம் தெளிவாக வந்து தெரிய வரும். பசங்களுக்கு என்னதான் வந்து நீ சொன்னால் கூட மற்றவங்க எப்படியெல்லாம் உங்ககிட்ட பேசுகிறாங்க, மரியாதையாக நடந்துக்கிறாங்கன்னு தெரிய வரணும்ல. இல்லைம்மா, அங்கே செலியன் சார்லேருந்து ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. நாங்கள்லாம் எங்கள் ஒர்க் சம்மந்தப்பட்டது தான் பேசுவோம். குழந்தைங்களுக்கு போர் அடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்க சேட்டை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நான் இவங்களையும் வந்து பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அதனால் சரி வராதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம எழிலு உடனே சுடர் வந்து கடுப்பாயிட்டாங்க. என்ன சார் எப்போ பார்த்தாலும் வந்து பசங்க இது செய்ய மாட்டாங்க, அது செய்ய மாட்டாங்கன்னு சொல்கிறீங்களே. முதல்ல நீங்கள் எப்படின்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து ஃபாலோ பண்ணுறீங்கன்னு குழந்தைங்களுக்கு ஏன் வந்து இது மாதிரிலாம் நீங்கள் நடந்துக்கிறீங்கன்னு தெரிய மாட்டேது. அப்பானா யார் முதல்ல உங்கள் பசங்களுக்கு தெரியுமானா தெரியாது. ஏன்னா நீங்கள் பார்க்குற டியூட்டி எல்லாம் அவங்களுக்கு தெரியணும். அப்பா மேலே ஊர் உலகமே இவ்வளோ மரியாதை வச்சுருக்காங்களா, இவ்வளோ பேர் வந்து ரெஸ்பெக்டிவாக நடந்துக்கிறாங்களான்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் அதுக்கான சந்தர்ப்பத்தை உங்கள் பசங்களுக்கு கொடுத்தீங்களா? இது வரைக்கும் கொடுத்ததில்ல. நம்ம அப்பா மாதிரி நடந்துக்கிட்டா எல்லாரும் நம்மள்ட்ட இப்படி தான் மரியாதையோட பேசுவாங்க. இவ்வளோ பெரிய விஷயம்லாம் இருக்கா அப்படின்னு குழந்தைங்களுக்கு இதுவே ஒரு முன் உதாரணமாக இருக்கும் சார். இதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு நீங்கள் அந்த சான்ஸை வந்து கொடுக்கறதே இல்லை. அதனால தான் சார் நான் ஏன் இவ்வளோ உங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன்னா குழந்தைங்க உங்களை பற்றி புரிஞ்சுப்பாங்க. ஓ, அப்பானா இப்படிப்பட்ட இடத்துல தான் இருக்காங்க, இதனால தான் அப்பா வந்து நம்மக்கிட்ட இப்படியெல்லாம் நடந்துக்க சொல்கிறாங்கன்னு குழந்தைங்க வந்து புரிஞ்சுப்பாங்க. தயவு செஞ்சு சார் அப்படின்னு சொல்லி நம்ம சுடர் வந்து கேட்டோன்னே, ஏய் நீ என்ன ஓவரா பேசிகிட்டு இருக்க அப்படின்னு நம்ம மனோகரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பசங்கள்லாம் கூட்டிகிட்டு போனால் தேவையில்லாத பிரச்சனை தான் வரும், அவங்கள வந்து பார்த்துக்கிற மாதிரி இருக்கும், இதெல்லாம் சரி வராது, அவங்க எப்படி இருந்தாலும் சேட்டை பண்ணுவாங்கன்னு அந்த இடத்துல வந்து மனோகரி வந்து சொல்கிறாங்க. சார் நான் சொல்கிறத நீங்கள் கேட்பீங்களா மாட்டிங்களான்னு தெரில. நான் என்னோட காரணம் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம் சார். இது ஒரு சரியான சந்தர்ப்பம். அதுக்கப்புறம் ஸ்கூல்லேருந்து எல்லா இடத்துலையும் நம்ம பசங்க நீங்கள் ஆசைப்பட்டபடியே நடந்துப்பாங்க. இன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் கூட்டிகிட்டு போனீங்கன்னா அப்புறம் உங்கள் சௌரியம் சார்னோன்னே, சுடர் சொல்கிறது எல்லாமே கரெக்டுப்பா, நீ சுடர் சொல் பேச்சை வந்து கேட்டு தான் ஆகணும்னு அவங்க அம்மா வந்து சொல்லிடுறாங்க. சரிம்மா, நீங்கள் சொன்னதும் வாஸ்தவமான பேச்சு. ஏய் பசங்களா, நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன், பேசாமல் அமைதியாக அங்கே இந்த இடத்துல வந்து உட்காந்தம்மா, எல்லாரும் எப்படி எப்படி பேசுகிறாங்க, எப்படியெல்லாம் என்கிட்ட நடந்துக்கிறாங்க, நான் அவங்கள்ட்ட எப்படி மதிப்பு மரியாதையோட பேசுகிறேன், எல்லாத்தையும் கற்றுக்கணும். சரியா? சரிப்பா, இருந்தாலும் அங்கே வந்தால் போர் அடிக்குமே, யாராவது சொல்லுங்களேன், அப்பா நீங்கள் மட்டும் போங்க, நாங்களாம் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லுங்களேங்கிற மாதிரி குட்டி பாப்பாலேருந்து எல்லாரும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அஞ்சலிலேருந்து இருந்தாலும் கேட்குற மாதிரி தெரில. எழில் வந்து அவங்கள கையோடு கூட்டிகிட்டு போகிறாங்க. இது சுத்தமாக வந்து மனோகரிக்கு வந்து பிடிக்கவே இல்லை. எழிலை விட்டு குழந்தைங்க தள்ளி இருந்தால் தான் நம்ம எழில் கூட நிம்மதியாக இருக்கலான்னு பார்த்தா, என்னடா இது, குழந்தைங்க வந்து எழில்கிட்ட பேசாத வரைக்கும் தான் நமக்கான அதிகாரமே அதிகமாகுங்கிற மாதிரி திங்க் பண்ணுறாங்க. அந்த இடத்துல நம்ம மனோகரி எல்லோரும் வந்து கேஷுவலாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க சுடர்லேருந்து. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து செலியன் சாருங்கிற ஒருத்தர் வந்து பேசுகிறாங்க. என்னோட மோட்டிவேஷனே வந்து எழில் தான். ஏன்னா அவர் வந்து சொல்லுவார், நான் ஒரு மிகப்பெரிய இடத்துல இருக்கேன், அவருக்கு நான் தான் மோட்டிவேஷன். அப்படியெல்லாம் இல்லை. எந்த வயசில் இருந்து அவங்கள பின்பற்றோன்னு அவசியம் இல்லை, தேவையில்லை. அவங்க எப்படி செயல்படுறாங்க அதுதான் ரொம்ப முக்கியம். எழிலுக்கு முக்கால்வாசி இதெல்லாம் நான் சொல்லி கொடுத்தவனா இருக்கலாம். ஆனால் இப்போ எழில்கிட்டேருந்து நான் ஏகப்பட்ட விஷயம்லாம் கற்றுக்கிற மாதிரி இருக்குது. இப்போல்லாம் சமீப காலத்தில் எழில் வந்து இந்த ஃபீல்டில் இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காரு. எல்லாரும் அவரை பற்றி பேசுகிறாருன்னா நிச்சயம் இதுக்கு பின்னாடி அவரோட ஹார்ட் ஒர்க் இருக்குது. இன்னொன்று அவரோட கான்சன்ட்ரேஷன், போகக்கூடிய பாதை எல்லாமே வந்து தெளிவாக இருக்குங்கிற மாதிரி வெகுவாக வந்து பாராட்டுறாங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து செலின் சார் வந்து கையால் வந்து அவார்டு வந்து வாங்குறாங்க. நம்ம எழில் வாங்கி முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு, செலியன் சார் பார்த்தீங்களா, அவர் சாதிக்காதது எதுவுமே இல்லை, ஆனால் இந்த இடத்துல இந்த ஸ்டேஜில் அவர் எப்படி பேசுகிறாரு, எனக்கு கௌரவப்படுத்துகிற மாதிரி என்கிட்டேருந்து கற்றுக்க வேண்டிய விஷயம் ஏகப்பட்டது இருக்குங்கிறாங்க. சார் ஸ்டில் நான் இன்னமும் உங்கள்கிட்டேருந்து கற்றுக்கிறதுக்கு ஏகப்பட்ட விஷயம் இருக்குன்னு நம்ம எழில் வந்து
அவங்களோட ஒர்க்கை பற்றி எல்லாத்தையும் சகஜமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இது எல்லாம் நினச்சி இந்துமதி வந்து தூரத்துலேருந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. ஆனால் இப்போ நான் என் மனைவியை மிஸ் பண்ணுறேன். அவங்க இப்போ என் கூட இல்லை. இருப்பினும் இது மாதிரி ஃபங்க்ஷனுக்கெலாம் அவங்க கூட வந்திருந்தா நல்லா இருக்கும்னு என்னால் தோண முடியுது. இப்போ எல்லாருக்குமே வந்து 2 அம்மா இருக்காங்க. ஒன்று நம்மளை பெத்த அம்மா, இன்னொன்று நமக்கு கிடைச்ச இன்னொரு அம்மா, நம்மளோட மனைவியை தான் சொல்கிறேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ரொம்ப எமோஷனலாக வந்து எழில் வந்து எல்லாருக்கும் புரியிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து குழந்தைங்க வந்து இங்கேயும் அங்கேயும் வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டேஜில் வந்து எல்லாரும் பேசி முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு எழில் மாட்டுக்கும் அவங்களோட ஒர்க் சம்மந்தப்பட்டதெல்லாம் பேசிகிட்டு இருக்கப்ப இங்கேயும் அங்கேயும் வந்து விளையாண்டுட்டு இருக்கிறப்ப ஃபுட்டெல்லாம் ஏகப்பட்ட ஃபுட்டு வச்சுருப்பாங்க போல இருக்கு. அதில் குறிப்பாக வந்து சாக்லேட் ஐட்டம்லாம் நிறையா இருக்குது. அங்கே வந்து நம்ம குட்டி பாப்பா அஞ்சலி வந்து நிற்கிறாங்க. நின்னோன்னே எனக்கு சாக்லேட் வேணும், எடுத்து சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லி அஞ்சலி பாப்பா வந்து கேட்குறாங்க நம்ம அபிக்கிட்ட. ஏய், தட்டோட தூக்கிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம கவின் காவியாலேருந்து எல்லாரும் ஓகே தான். இதை நம்ம இந்துமதி பார்க்குறாங்க. என்னது பசங்க வந்து எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி இந்துமதியை எட்டி பார்க்குறாங்க. அச்சச்சோ, சாக்லேட்டு ஆப்போசிட்டில் நம்ம எழில் வந்து இருக்காங்க. பசங்க மட்டும் அந்த இதை எடுத்து சாப்பிட்டாங்கன்னா கோவப்படுவாரே, இப்போ என்ன பண்ணுறது, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப, ஏ சுடர், எங்கடி போன? பசங்களை தடுத்து நிப்பாட்டணுமே, இப்போ தடுத்து நிப்பாட்டலனா அடுத்தது என்ன நடக்கும்னு நினச்சாலே எனக்கே கவலையாக இருக்குது. அவளை கோவப்படுத்தி பார்க்கக்கூடாதுன்னு பார்த்தா பசங்களும் இது மாதிரி சேட்டை பண்ணுறதுலேயே வந்து குறியாக வந்து இருக்காங்க. நான் இருந்தாலும் பரவாயில்ல, சமாளிச்சிருவேன். இப்போ நான் எப்படி தான் இந்த பிரச்சனையை சமாளிக்க போகிறேன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோடை வந்து பிரமாதமாக முடிச்சிருந்தாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.